அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். உலகத்திலேயே இரண்டாவது பெரிய பள்ளிவாசல், ஜன்னத்திலிருந்து ஒரு தோட்டம், ரவுலா அமைந்துள்ள இடம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து இஸ்லாமை பரப்பிய இடம், அல் மஸ்ஜிதுன் நபவிக்கு தான் இப்ப நாம போறோம். மக்கால அல்ஹம்துலில்லாஹ் உம்ராவை சிறப்பா முடிச்சுட்டு நாங்க மதினாக்கு கிளம்பிட்டோம். மதினாக்கு போறதுக்காக முந்தின நாளே டாக்ஸி புக் பண்ணிட்டோம். ஆனா டாக்ஸி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மினி வேனையே அனுப்பி வச்சிருந்தாங்க. நாங்க புக் பண்ண அதே அமௌண்ட்டுக்கு. எங்களோட இந்த மெக்கா டு மதினா டிராவல் ரொம்பவே லேஸ் ஆயிருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் வந்த களைப்பே தெரியாத அளவுக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருந்துச்சு இந்த டிராவல். முன்னாடிலாம் ஏதோ ஒரு ஊரை கிராஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய்க்கிட்டே இருப்போம். பட் இப்பல்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய போர்டு வைக்கிறது, ஊர் பேரை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. वासलात है ना। हाँ वासलात खड़ी है, वो चेक करो। इधर नहीं है। खड़ी है, वो सामने खड़ा है राइट साइड पे। हम्म। போற வழியெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஹில்ஸ் ரொம்பவே அருமையா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் மதீனாவை ரீச் பண்ணிட்டோம். நாங்க இந்த ஹோட்டல்ல தான் ரூம் புக் பண்ணணும். ஹோட்டல் ரொம்ப நீட்டா கிளீனா இருந்துச்சு. मैं वो कल ரூம்ல எல்லா ஃபெசிலிட்டிஸும் பர்ஃபெக்டா இருந்துச்சு. கிட்ஸுக்கு கூட எக்ஸ்ட்ரா பெட் எடுத்து அவங்க ப்ரொவைட் பண்ணுனாங்க. இஷா தொழுகையும் முடிஞ்சிட்டனால நாங்க உடனே பள்ளிக்கு போகல. தூங்கிட்டோம். தூங்கிட்டு ஃபஜர் தொழுகைக்கு தான் எழும்பி ரெடியாகி பள்ளிக்கு போனோம். மாஷா அல்லாஹ், இவ்வளோ அழகான ஆர்கிடெக்சர் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. இந்த பெரிய பெரிய வெள்ளை நிற தூண்களும் இந்த பியூட்டிஃபுல் லைட்ஸும் இந்த ஆர்ச்களும் ரொம்பவே ராயல் ஃபீலை தருது. சுபஹ் தொழுகைக்கு மஸ்ஜிது நபவிக்கு வந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் தொழுது முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் லேடிஸ் எல்லாம் கூட்டமாக நிற்கிறத பார்த்து கேட்டப்போ தான் சொன்னாங்க, இது ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்றதுக்காக எல்லாரும் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதோட நாங்களே நின்றோம். சுபஹ் தொழுகைக்கு அப்புறமும் இஷாக்கு அப்புறமும் அலோவ் பண்ணுறாங்க. இந்த கிரீன் டோம்க்கு கீழே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட அடக்க ஸ்தலம் இருக்கு.
هذا ايس كريم طبيعي. اهلا وسهلا حياكم. தேங்க்யூ. தேங்க்யூ. தொழுகை முடிஞ்சு வெளியே வர்றப்ப தான் இதை பார்த்தோம். இந்த மாதிரி டபுள் டெக்கர் பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. 12 பிளேசஸ்க்கு விசிட் பண்ணிட்டு வரலாம். பேமெண்ட் கூட அங்கே தான் பே பண்ணணும். எல்லா டீட்டெயில்ஸும் அங்கே போர்ட்லேயே இருந்துச்சு. முன்னாடியே இந்த இடங்களுக்குலாம் போயிருக்கோம். இந்த தடவை குபா மஸ்ஜிதுக்கு மட்டும்தான் பிளான் பண்ணியிருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு குபா மஸ்ஜிதுக்கு கிளம்பிட்டோம். மஸ்ஜிதுல் குபா இஸ்லாத்தில் முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்தப்போ இங்கே தான் அடிக்கல் நாட்டினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாராவது வீட்டில் நன்றாக உழு செய்து குபா மஸ்ஜிதுக்கு வந்து தொழுதால் ஒரு உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் குபா மஸ்ஜிதுக்கு வந்து அழகான முறையில் தொழுகையை நிறைவேற்றியாச்சு. வெல்கம். இரண்டு ரக்காத் தொழுதால் ஒரு உம்ரா செய்த நன்மைனா மேலும் அதிகப்படுத்தி தொழுதா பல உம்ரா செய்த நன்மை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வரும். பட் அப்படிலாம் இல்லை. ஒரு உம்ரா செய்த நன்மை தான் கிடைக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா தொழுகைக்கு நஃபில் தொழுகைக்கான அந்த நன்மை கிடைக்கும், அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹ் தொழுது முடிச்சுட்டு பின்னாடி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். அங்கே தான் இந்த மோதிர கிணறு பற்றி பார்த்தோம். ஹிந்திக்காரவங்க தான் ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க டீட்டெயிலாக. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு தமிழ் குரூப் அங்கே வந்திருந்தாங்க. இந்த மோதிர கிணறை பற்றி தமிழ் மௌலவி சூப்பராக எக்ஸ்பிளனேஷன் பண்ணாங்க. அவங்களுடைய வலது பக்கத்தில் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்களுடைய இடது பக்கத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவங்களுக்கு எதிர்ப்புறத்தில் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, 3 கலீஃபாக்கள் அங்கே அமர்ந்திருக்காங்க. அமர்ந்திருக்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய அவங்களுடைய அந்த ஹாத்தம்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய மோதிரம் வந்து ஒவ்வொரு ஆட்கள்கிட்டையும் வந்து அப்படி பாசாய் வரும்பொழுது மாற்றி இப்படி கொடுத்து வரும்பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கைக்கு வரும்போது அப்படியே வந்து அந்த இந்த அடையாளம் பட்டு வச்சிருக்காங்கல்ல அந்த இதோடைய அந்த பேர்னு சொல்லுவாங்க, அந்த கேணியில் வந்து விழுந்துருக்கு. உங்களுக்கு கிணறு இருந்துச்சு அப்போ? சரி. அதாவது கிணறு இருந்தது, இந்த கிணறுல விழுந்துருக்கு. இப்போ வந்து ஜஸ்ட் அந்த இடத்துல அடையாளம் வச்சிருக்காங்க. அடையாளம் நம்ம சிந்திக்கிற மாதிரி சொன்னா இந்த சைஸ்ல அந்த இடத்துல இருந்திருக்கு. பொதுவாக கேணிங்கிறது வந்து கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள் வந்து இருக்கும். ஜஸ்ட் அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து இதாக இருக்குது. அந்த இடத்துல வச்சு தான் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு 3 கலீஃபாக்களுக்கு வந்து சொர்க்கத்தை சொல்லி அவர் நன்மாராயம் சொன்னது அந்த இடத்துல வச்சு தான். இங்கே வச்சு தான் அவங்களுக்கு வந்து 3 பேருக்கு உள்ள நன்மாராயம் சொர்க்கத்தை வச்சு சுப செய்தி சொன்னது இந்த இடத்துல வச்சு அவங்களுக்கு. அது அப்படியே அந்த வரலாறு வந்து அரபியிலும் இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்கா. அதை பார்த்துக்கிட்டீங்களா? எனக்கு இன்னைக்கு கிணத்தை காமி, எனக்கு தண்ணி மெத்தி கூட நான் வீட்டுக்கு கொண்டுட்டு போகணும்னா என்னால முடியாது. ஆமா, இந்த பார்த்து அளவு. ஆமா. குபா மஸ்ஜிதுல தொழுது முடிச்சுட்டு லுகர் தொழுகைக்காக மஸ்ஜிது நபவிக்கு போயிட்டோம்.
பாப்பா சொல்லுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ். عليكم يا رسول الله. هذا راح البيت هذا شكرا. செகண்ட் டேல ரவுலா ஷெரீஃப்ல அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு. ஸோ சுபு தொழுதுட்டு கரெக்டாக நம்ம 37 கேட்டு நின்றாச்சு. ரவுலா ஷெரீஃப்ல 2 ரக்காத் தொழுகிறதுக்கு மட்டும்தான் நேரம் இருந்துச்சு. துவா கேட்க கூட நேரம் இல்லை. உடனே வந்து ஆட்களை வெளியே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவசர அவசரமாக தொழுதுட்டு வெளியே வந்தாச்சு. يلا سيد يلا سيد حرك يلا سيد يلا سيد اجي என்னமோ தெரியுது. رسول الله رسول الله ابو بكر عمر يا رسول الله. அப்போ சொல்லுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ். செகண்ட் டே மஸ்ஜித் நபவியில் தொழுவ சுபு தொழுகைக்கு மட்டும்தான் எங்களுக்கு நேரம் இருந்துச்சு. நுகர் தொழுகைக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை. நாங்கள் பயணம் கிளம்ப வேண்டியது இருந்துச்சு. அதனால பேக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் கிளம்பிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட இந்த பயணம் ரொம்பவே நிறைவாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.